வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம். இன்று காலை ஸ்ரீ ராமானுஜருக்கு நடைபெற்ற திருவீதி புறப்பாடும் சாற்று முறை வைபவமும். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள். ஆதித்தம்பதிகளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. வெள்ளி குதிரை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். ஹம்ச வாகனத்தில் உலா வந்த எம்பெருமானார். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி ஆலயத்தில் ராமானுஜர் உற்சவம். மங்களகிரி வாகனத்திலும் சிம்மத்தின் மீதும் உலா வந்த உடையவர். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை ஸ்ரீ ராமானுஜருக்கு மாடவீதி புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து சாற்று முறையும் நடைபெற்றது. இன்று காலை ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை தங்கத் திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உடையவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மகாத்வாரம் வழியாக உற்சவ மூர்த்தியை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். தங்கக் கவசம் அணிந்து பட்டாடை கட்டிக்கொண்டு காதுகாப்பும் கிரீடமும் தரித்து மலர் மாலைகளோடு காட்சி தந்த எம்பெருமானாருக்கு ஆரத்தி காண்பித்ததும் மாடவீதியில் புறப்பாடு துவங்கியது. இரு குடைகள் பிடித்தபடி உற்சவரை சுமந்து வந்தனர். அப்போது பெரிய ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் உற்சவர் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். பிறகு கோயில் யானைகள் ஜீயர் சுவாமிகளுடன் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமானுஜருக்கு மாடவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பிறகு புஷ்கரணி முன்பு நிறுத்தியும் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராமானுஜரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு வாத்தியக்காரர்கள் உற்சவரை வலம் வந்து வணங்கியதும் எம்பெருமானாருக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உலா முடித்து கோயிலை அடைந்த உடையவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்து சாற்றுமுறை வைபவத்தை சிறப்பாக நடத்தியதும் வணங்கி வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இன்று மாத சிவராத்திரியை முன்னிட்டு ஆதித்தம்பதிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் அருள்மிகு சோமநாயகி சமேதராக சோமஸ்கந்த மூர்த்தியையும் அருகே காமாட்சி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ தெய்வங்களுக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை தேர் திருநாள் விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட பலவித பழங்கள் மங்களப் பொருட்கள் கிளிமாலையுடன் பட்டு வஸ்திரங்களை ஆலய வளாகத்தில் இருக்கும் ரங்கவிலாச மண்டபத்தில் வைத்திருந்தனர். பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் பட்டு வஸ்திரங்களை சுமந்து கொண்டு வந்ததும் கோயில் யானை மீது பட்டு வஸ்திரத்தை வைத்து பிரகார உலா வந்தனர். பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆலய அதிகாரிகள் ஸ்ரீரங்கம் திருக்கோயில் அர்ச்சகர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பட்டு வஸ்திரங்களை சேர்ப்பித்தனர். 8ஆம் திருநாள் காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு இரத்தன வட்ட கிரீடம், திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், இரத்தன காதுகாப்பு உள்ளிட்ட ஆபரணங்களோடு காசு மாலை அணிவித்து
நீலப்பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி இடது கையால் குதிரையின் லாடத்தை பிடித்தபடி எம்பெருமான் வலம் வர நாழிகேட்டான் ஆரியபடாள் வாயில்களை கடந்து வெளியே சுமந்து வந்தனர். எண்ணற்ற பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்ப சித்திரை வீதிக்கு அழைத்து வந்தனர். அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தின் கீழே குதிரை வாகனத்தில் பவனி புறப்பட்டார் ஸ்ரீ நம்பெருமாள். கோயில் யானை, வெண்குதிரைகள், மங்கள சின்னங்கள், திருக்குடைகள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல ஸ்ரீ நம்பெருமாள் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவத்தின் ஒரு பகுதியாக எம்பெருமானார் ஹம்ச வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வாகன மண்டபத்திலிருந்து அன்னப்பறவை மீது உலா புறப்பட்ட ஸ்ரீ ராமானுஜரை தரிசித்த பக்தர்களுக்கு எம்பெருமானாரின் திருவடியான ஸ்ரீ முதலியாண்டான் சாதிக்கப்பட்டது. அன்னத்தின் மீது நின்று அருள் புரிந்த உடையவருக்கு கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தவாறு ஹம்ச வாகனத்தில் உலா வந்த உடையவரை பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவமூர்த்திக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கிரிகுஜாம்பிகை உடனமர் நாகநாத சுவாமி கோயிலில் சன்னதி கொண்டு மங்களமாக அருளும் ஸ்ரீ ராகு பகவானுக்கு பெயர்ச்சியை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தின் நிருதி மூலையில் ஸ்ரீ ராகு பகவான் சன்னதி முன்பு பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் மூலிகைப் பொருட்கள், பட்சணங்கள், பிரசாதங்கள் ஆகியவற்றை நெய்யுடன் சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஆரத்தி காட்டப்பட்டது. சன்னதியில் நாகக்கன்னி நாகவல்லி தேவியருடன் மங்கள ராகுவாக அமர்ந்தருளும் சுவாமி வெள்ளி ரத்னாங்கி அலங்காரத்தில் திருக்காட்சி தர நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் பரவசத்துடன் ராகு பகவானை வணங்கி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் வட்டப்பாறையம்மன் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக சிவாலயத்தில் இருக்கும் அருள்மிகு வட்டப்பாறையம்மன் சன்னதி முன்பு உற்சவர் அம்மனை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு தீபாரத்திகளை காண்பித்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலை, பவள மாலை, கற்கள் பதித்த ஹாரங்களுடன் திருமுடியில் மலர் கிரீடம் சூட்டி சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கிளிமாலை சாற்றிக்கொண்டு சூலத்துடன் காட்சி தந்த தேவிக்கு ஆரத்திகள் காட்டியதும் மின்விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் குலுவிருக்கச் செய்து கொடிமரம் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆலயத்திலிருந்து அம்மனை வெளியே சுமந்து வந்தனர். பிறகு பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல வட்டப்பாறை அம்மனுக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் கடைவள்ளி உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து ஆலய உலாவும் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் தங்க அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு முன் 2 கரங்களால் அபயமும் வரதமும் காட்டி பின் 2 கைகளில் கமலங்களை தாங்கியபடி அமர்ந்தருளும் தாயாருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து தாயாருக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தாயாரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். உச்சி பிள்ளையுடன் நாகாபரண பூச்சடை பின்னலும் கொண்டு பவனி வந்த தாயாருக்கு 2 குடைகள் பிடித்து வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து தாயாரை மண்டபத்தில் நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பின்னர் கொடிமரம் முன்பு எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க
தங்கத் திருக்குடை பிடித்து ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யகார சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான நேற்று மாலை ஆலயத்திலிருந்து ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், வாத்தியக்காரர்கள் முன்னே செல்ல உற்சவர் எம்பெருமானாரை மங்களகிரி வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து, தேங்காய் பழங்கள் நிவேதித்து, கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உடையவருக்கு முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் சூட்டி அதில் கலிங்கத்து ராயும் நிறுத்தி நவரத்ன ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் கிளிமாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு பவனி வந்த ஸ்ரீ ராமானுஜரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 4ஆம் நாளான இன்று காலை வாகன மண்டபத்தில் உற்சவரை சிம்மத்தின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமானுஜருக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சாமரங்கள் வீசியவாறு வாகன மண்டபத்திலிருந்து உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல உடையவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. சுவாமிக்கு 2 குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே உற்சவரை சுமந்து வந்தனர். சிம்மத்தின் மேல் நின்று அழகாக காட்சி தந்தவாறு ஸ்ரீ ராமானுஜரும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் யானை ஜீயர் சுவாமிகள் உடன் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமானுஜருக்கு சிம்ம வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் கோயிலில் 142வது பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி அருள்பாலித்தார். உற்சவ மூர்த்திகளை கொடிமரம் அருகே எழுந்தருளச் செய்ததும் கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டத்திற்கு தூபத்துடன் தீபம் காட்டி வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு பலிப்பீடம், கொடிமரப்பீடம் ஆகியவற்றிற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். இதையடுத்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தர்ப்பை புல்லோடு மாவிலையும் வஸ்திரங்களும் கட்டி கம்பத்திற்கு மாலை சூட்டி அலங்கரித்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு மலர் மாலைகள் சாற்றி உதிரிப்பூக்கள், அருகம்புல், வில்வம் ஆகியவற்றை கொண்டு புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயிலில் மூலவரை சேவித்தவாறு அமர்ந்தருளும் நந்தியம்பெருமானுக்கு விபூதி, தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து மலர்ச்சரங்கள் சாற்றி தீபாரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் நந்தியம்பெருமானையும் மூலவரையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பிரம்மாண்ட சிவலிங்க திருமேனியோடு அருளும் பெருவுடையாருக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மூலவரை நித்தமும் தொழுதபடி அமர்ந்து அருள்பாலிக்கும் மகாநந்திக்கும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமானோர் மனமுருக வேண்டி தரிசிக்க நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர்.
இதனிடையே மூலவரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவர் நடப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்ம விநாயகர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு வேத மந்திரங்கள் முழங்க பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து மூலவரை தரிசித்தபடி விற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டியும் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்தும் தனி சன்னதியில் நின்றருளும் ஸ்ரீ சோமசுந்தரிக்கு பட்டாடை கட்டி முத்துச்சரத்துடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு பிரதோஷ நாயகரை கைப்பலகை மேல் சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து வையாளி சேவை நடத்தி மேடை மீது அமர்த்தியதும் மூலவர் மற்றும் நந்தி பகவான் ஆகியோருக்கு தீபம் காட்டப்பட்டது. நாகப்படிகையோடு காட்சி தந்த சோமசுந்தரருக்கு திருநாமங்கள் கூறி வில்வம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து ஸ்ரீ சோமசுந்தரர், நந்தி பகவான் மற்றும் அருள்மிகு சோமசுந்தரி ஆகியோருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் பகுதியில் இருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி உடனுறை வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க நந்தி பகவானுக்கு அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், மாவு கரைசல், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மலர் மாலைகளுடன் அருகம்புல் சாற்றி நந்தி பகவானை அலங்கரித்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி உடன்வர சப்பரத்தில் ரிஷபத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். உலா முடிந்ததும் உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கோபுர தீபம் காண்பித்தனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோயிலில் மூலவரை நித்தமும் சேவித்தபடி அமர்ந்து அருள்பாலிக்கும் நந்திகேஸ்வரருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தியம்பெருமானுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அருகம்புல் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி மல்லிகை சரங்கள் வைத்து அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியனுக்கு ரத்ன அங்கி அணிவித்து திருமுடியில் மலர் கிரீடமும் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி நெத்திச்சுட்டி பட்டை கட்டி சங்கு சக்கரம் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்கள் சாய கொண்டைகளோடு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டிக்கொண்டு ஆபரணங்களோடு திருமாங்கல்யத்துடன் அழகாக இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். வேத பண்டிதர்கள் மற்றும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம், ஏக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சேலம் மாவட்டம் ஹஸ்தம்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ பிடாரியம்மன் கோயில் பூச்சாட்டுதல் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளாலும் மலர்களாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் அம்மன் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர பக்தர்கள் பல வண்ண நறுமண மலர்களை தூவி மனமுருக வேண்டி வழிபட்டனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை சிறப்பு அலங்காரத்தோடு மலர்கள் நடுவே அமர்ந்து திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் அருள்மிகு மகாமாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா துவக்கமாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. 9 கலசங்களும் 7 நிலைகளும் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம் உடைய சிவாலயத்தின் மூலவர் சன்னதி முன்பிருக்கும் கொடிமரம் அருகே அமர்ந்து அருள்பாலிக்கும் விநாயகர் முன்பு கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை நடத்தினர். பின்னர் புனித நீரையும் ஊற்றி விநாயகருக்கு வஸ்திரம் கட்டி மாலை சாற்றியும் கம்பங்களுக்கு மாவிலை கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்தும் அலங்கரித்தனர்.
தொடர்ந்து நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்து விநாயகர் மற்றும் முகூர்த்த கம்பங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோயிலைச் சேர்ந்த கிராமங்களின் பெரியோர்கள் முகூர்த்த கம்பங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஒரு கம்பத்தை பைரவர் சன்னதி முன்பும் மற்றொன்றை யாகசாலை முன்பும் பூமியில் ஊன்றினர். தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் புகழ்பெற்ற அருள்மிகு வரசித்தி விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ தசபுஜ துர்க்கையம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு நின்றபடி அருளும் துர்க்கையம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். 10 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி காட்சி தந்த தேவிக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி காசு மாலையுடன் முத்துச்சரம் வில்லைகள் வைத்த பின்னலும் தந்து மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்தனர். சூலமேந்திய தேவியாக காட்சி தந்த அருள்மிகு தசபுஜ துர்காதேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து ஆலம் கரைத்து வழிபட்டனர். தோஷங்கள் நீக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கும் ஈசனுக்கும் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சிறுபாக்கத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தியம்பெருமானுக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்ச்சரங்களுடன் அருகம்புல் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனையும் நடத்தப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியங்கள் முழங்க நந்தி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவர்களுக்கு ஆலய உலா நடைபெற்றது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் பிரதோஷ நாயகரை பின்தொடர்ந்து வந்து வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் பால், தயிர், அன்னம், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நந்தி பகவானையும் உற்சவர்களையும் அலங்கரித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த பிரதோஷ நாயகரையும் அம்பிகையையும் ரிஷப வாகனத்தின் மேல் நிறுத்தி ஆலய உலா புறப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் உள்ள அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுறை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர்ச்சரங்களுடன் அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்ததும் வில்வம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஆரத்தி காட்டி பக்தர்கள் தரிசித்ததும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்களும் உற்சவ மூர்த்திகளோடு வலம் வந்து வழிபட்டனர். பிறகு கொடிமரம் முன்பு நிறுத்தி ஓதுவார் மூர்த்திகளும் பக்தர்களும் சிவப்பாடல்களை பாட வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் வாகன மண்டபத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுறை அசலதீபேஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தையொட்டி அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு நாகப்படிகை நிறுத்தி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பல்வேறு ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் நந்தி பகவான் சந்தன குங்குமம் தரித்து மாலைகள் சூடிக்கொண்டு அருள் புரிய அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகரை ரிஷபத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வர 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம் பகவானுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து சந்தனம் வைத்து மலர் கிரீடத்துடன் அருகம்புல் மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம் சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் நந்தி பகவானை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஈச்சமலையில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயிலில் 6 அடி உயரம் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கும் நந்தி பகவானுக்கும் 5 தலை நாகம் குடைபிடிக்க சிவலிங்க திருமேனியோடு அருள் புரியும் ஈசனுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நந்தி பகவானுக்கு பட்டு வஸ்திரம் சாற்றி கண்மலர்களுடன் கவசங்கள் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்தனர். ஈசனும் மலர் மாலைகள் அணிந்து விபூதி பட்டையோடு காட்சி தர ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் மூலவரை தரிசித்தபடி அமர்ந்து அருள்பாலிக்கும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் சாற்றி மலர்ச்சரங்கள் அணிவித்து அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். கோயில் யானை நந்தி பகவானை வலம் வந்து வணங்கியதும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்கார உற்சவம். இன்று காலை ஸ்ரீ ராமானுஜருக்கு நடைபெற்ற திருவீதி புறப்பாடும் சாற்றுமுறை வைபவமும். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள். ஆதித்தம்பதிகளுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. வெள்ளி குதிரை வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். ஹம்ச வாகனத்தில் உலா வந்த எம்பெருமானார். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி ஆலயத்தில் ராமானுஜர் உற்சவம். மங்களகிரி வாகனத்திலும் சிம்மத்தின் மீதும் உலா வந்த உடையவர். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.